ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷனில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஒரு நாளும் தினந்தோறும் பக்தர்கள் சங்கத்தில் வந்து நாம ஜபத்தோட துவங்குவது ரொம்ப மங்களகரமான செயல். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜபா டாக்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான பக்தருடைய அவதார தினம். நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு அவதாரம் ஸ்ரீவாஸ் தாக்கூர். 2 தினங்களுக்கு முன்பாக ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றிய தினம். ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு, அவர் ஏன் இந்த பூமியில் தோன்றினார், அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, ஸ்ரீவாஸ் தாக்கூரை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், என்னதான் பின்பற்ற போறோம், என்ன பயிற்சி பண்ண போறோம். ரொம்ப அழகான லீலைகள்லாம் நடந்திருக்கு. பகவான் எப்பொழுதெல்லாம் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தன் சகாக்களோடு வருகிறார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்திரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜேதிகி சுமேதசக. கிருஷ்ணவர்ணம், கிருஷ்ணர் தான், ஆனால் கருப்பு இல்லை, தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறத்தில் இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணன். பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை, அவரது நாம ரூப குணாதிசயங்கள், பகவானது நாம சங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக, யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். அங்க உபாங்க அஸ்திரம், தன்னுடைய அங்கங்களோடும் அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் இந்த பூமியில தோன்றினார். அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபா இந்த பூமியில தோன்றும் போது ஸ்ரீவாஸ் தாக்கூர், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பஞ்சதத்துவத்தில் ஒரு பேர். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சதத்துவ மந்திரம் சொல்றோம் இல்லையா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர் ஸ்ரீவாசா கௌர பக்தர். இந்த பஞ்சதத்துவங்களில் ஒருவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர். அப்போ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவை அவதாரம் செய்த பொழுது நாரத முனிவர், எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்போ நாரத முனிவர் கூட வருவர். நாரதரை போன்ற ஒரு தூய பக்தர் அவரை பற்றி பேசுவதால பாடுவதால உடனடியாக நம்ம இதயம் சுத்தமாகும். நாரத முனிவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவர் பேசலாம் வேண்டாம், நாரத முனிவர் போய் ஒருத்திட்ட பேசலாம் வேண்டாம், அவர் உடம்புல இருந்து பட்ட காற்று நம்ம மேல பட்ட நம்ம தூய்மையாயிரும். நாரத முனிவர் மேல உடம்புல பட்ட காற்றுடைய ஸ்பர்ஷம் நம்ம மேல பட்டதுன்னா இமீடியட்டா நம்ம பியூரிஃபை ஆயிடும். பேர்பட்ட ஒரு தூய பக்தர் நாரத முனிவர். நீங்க பாத்தீங்கன்னா பாகவதத்துல பெரும்பாலான பக்தர்கள் நாரதருடைய அனுகிரகத்தினாலதான் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றார்கள். பிரகலாதர், துருவர், பிராசினா பரிஷத், பாண்டவர்கள், பிரியவரதன், வியாசதேவர், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நீண்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி நாரத முனிவர் கையில் ஒரு வீணையை வச்சுட்டு 3 உலகம் பிரயாணம் செய்கிறார். நாரதா, நாராயணனை தருபவர் நாரத முனிவர். அவர் வந்து எல்லா இடத்துலையும் சேர்த்துக்குவாங்க. முனிவர்கள் மத்தியிலையும் நாரத முனிவர், ரிஷிகள் மத்தியிலையும் நாரத ரிஷி, தேவ ரிஷி, தேவர்கள் மத்தியில தேவ ரிஷி நாரத முனி, பக்தர்கள் மத்தியில பக்தர் நாரதர். அதனால அவர் வந்து
எல்லா இடங்கள்லையும் பகவானுடைய புகழை பாடிக்கிட்டே இருக்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் அவதாரம் செய்த பொழுது ஸ்ரீவாஸ் தாக்கூர், நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவதாரம் செய்தார். கிழக்கு வங்காளத்தில் இன்னைக்கு வந்து அது பங்களாதேஷ். அங்கே வந்து ஸ்ரீஹாட்டான்னு ஒரு இடம் இருக்கு, ஸ்ரீஹாட்டா. அந்த ஸ்ரீஹாட்டாங்கிற இடத்துல தான் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவதாரம் செய்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க குடி பெயர்ந்துடுறாங்க. கிழக்கு வங்காளத்திலிருந்து மேற்கு வங்காளத்துக்கு வந்துடுறாங்க. கங்கை கரையில், மேற்கு வங்காளத்தில் கங்கை கரையில் நவதீப் தாம், ரொம்ப அழகான ஒரு இடம் நவதீப் தாம், 9 தீவுகள். அந்த நவதீப் தாமத்தில் ஸ்ரீதாம் மாயாப்பூர், சைதன்ய மகாபுருடைய அவதார ஸ்தலத்துக்கு பக்கத்திலேயே நடந்து போற தூரம்தான். ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீடு வந்து ஸ்ரீவாஸ் அங்கன், சைதன்ய மகாபுருடைய அவதார ஸ்தலத்துக்கு அருகாமையில் இருக்கு. ஸ்ரீவாஸ் தாக்கூரும் அவங்க மனைவி மாலினி தேவி, ஸ்ரீவாஸ் தாக்கூரா மாலினி தேவி 2 பேருமே ஜெகநாத் மிஸ்ரர் சச்சி மாதாவுக்கு நெருக்கமான நண்பர்கள். ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதா சைதன்ய மகாபுரிய தாய் தந்தையர். அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்வதற்கு முன்பாகவே இந்த பூமியில் தோன்றிவிட்டார். ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைத ஆச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஜெகநாத் மிஸ்ரா, இது மாதிரி எண்ணற்ற பக்தர்கள் அவங்கெல்லாம் பகவான் வருகைக்கு முன்பாகவே வந்து விட்டார்கள். அப்போ ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதாவுக்கும் ஒரு சகோதரன் சகோதரியை போல, நண்பர்கள் போல பக்கத்திலே வாழ்ந்து வந்தார்கள் ஸ்ரீவாஸ் தாக்கூரும் மாலினி தேவி. ஸ்ரீவாஸ் தாக்கூரா கூட உடன் பிறந்த 3 சகோதரர், மொத்தம் 4 பேர். ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, 4 சகோதரர்கள். ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, இந்த 4 பேருமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல அளவில்லாத அன்பு உள்ளவங்க. எப்பவுமே ஹரிநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் பகவானின் லீலைகளை பாடிக்கொண்டு ஜபித்து கொண்டு 3 முறை கங்கையில் ஸ்நானம் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள் ஸ்ரீவாஸ் தாக்கூரா, அவங்க ஃபேமிலி, அவங்க குடும்பம். அப்போ வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரத்துக்கு முன்பாக ஸ்ரீவாஸ் தாக்கூராவும் அத்வைத பிரபு, அத்வைத ஆச்சாரியர், இந்த 2 பேரும் தான் வைணவர்களுக்கு தலைமை பொறுப்பு வச்சு தலைவர்களாக இருந்தார். வைஷ்ணவ சமுதாயம், இந்த கௌடிய வைஷ்ணவ சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஆகச்சிறந்த பண்டிதர்களாக, பெரும் பக்தர்களாக திகழ்ந்தார்கள் ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைத ஆச்சாரியர். அதனால ஒரு வகையில சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்வதற்கு ஸ்ரீவாஸ் தாக்கூரம் ஒரு காரணம். ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைதர் இவங்கெல்லாம் பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்க பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க. சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய பாகவதத்தில் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எழுதியிருக்காரு, 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில மக்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. குறிப்பா நவதீப் பெரும் பண்டிதர்கள், வேத விற்பன்னர்கள், நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, பகவானை மறந்து போயிட்டாங்க. நிறைய விஷயங்களை மக்கள் பண்றாங்க, கிருஷ்ண பக்தி விட்டுட்டாங்க. அப்போ மக்களுக்கு வந்து இந்த மிக உயர்ந்த தர்மம், பரோ தர்மம், பக்தி, மிக உயர்ந்த தர்மமான பக்தியை வந்து கொடுக்கணும். அதுக்காக வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவங்க வீட்டில் எல்லா பக்தர்களையும் வரவழைச்சு பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பாடுவது, பாகவத வகுப்புகள் நடத்துவது, சத்சங்கத்தில் பக்தரோடு கிருஷ்ணலீலைகளை பகிர்ந்து கொள்வது, இப்படித்தான் அவங்க வாழ்க்கையே. இதை தவிர வேற பிஸ்னஸே கிடையாது. அப்புறம் இது போதாது, பகவானே இந்த பூமியில் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியா. அவங்க பிரார்த்தனையில் தான் பகவான் சைத்தன்யர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால நாரத முனிவர் எவ்வாறு 3 உலகத்திலும் பிரயாணம் செய்து கொண்டு பகவானது புகழ் பாடிக்கொண்டிருந்தாரோ,
அதே போல நவதீபத்தில் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வைணவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவங்களோடு நாம சங்கீர்த்தனம் செஞ்சு பகவான் லீலைகளை பாடி பரவசம் அடைந்தார். அப்புறம் ஒரு நாள் ஜெகநாத் மிஸ்ருக்கும் சச்சி மாதாவுக்கும் குழந்தையாக பகவான் தோன்றினார். இந்த மாதிரி சச்சி மாதாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே ஸ்ரீவாஸ் தாக்கூரா மாலினி தேவி அவங்க மனைவியை கூட்டிண்டு புனிதப்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள், நவதானியங்கள், பஞ்சகவ்யம், பசுவோடைய சாணம், கோமியம், நெய், பால், தயிர், இதெல்லாம் கொஞ்சம் பரிசு பொருட்கள், பட்டு வஸ்திரம், மஞ்சள், இதெல்லாம் எடுத்துட்டு அந்த குழந்தையை ஆசீர்வதிப்பதற்காக இவங்க 2 பேர் போகிறாங்க. அப்போ ஒரு வகையில் பார்த்தா ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கும் மாலினி தேவிக்கும் பகவான் சைத்தன்யர் மேலே வாத்சல்ய பாவம், தங்கள் குழந்தைகள் போல பாவித்தார். பகவான் கிட்ட 5 விதமான அன்பு பரிமாற்றம் செய்யலாம் இல்லையா? 5 விதமான ரசங்கள், தக்காளி ரசம், மிளகு ரசம், பைனாப்பிள் ரசம், அது இல்லை, சாந்த, தாஸ்ய, வாத்சல்ய, சக்கிய, மாதுரிய. பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை தியானிப்பது சாந்தரசம். தாஸ்யம், பகவானை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சேவை செய்வது தாஸ்ய ரசம். அப்புறம் அவரோட நண்பனாக இருப்பது வாத்சல்ய ரசம். அவரது பெற்றோராக இருப்பது நண்பனாக இருப்பது சக்கிய ரசம். அவரது பெற்றோராக இருப்பது வாத்சல்ய ரசம். அவரோடு காதல் கொள்வது மாதுரிய ரசம். எல்லா விதமான அன்பு பரிமாற்றத்தையும் பகவானுக்கும் பக்தர்களும் அனுபவிக்கிறார். பகவானும் பக்தர்களும் இந்த 5 விதமான அன்பு பரிமாற்றத்தை அனுபவிக்கிறாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரர் குழந்தை நிமாய் பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபுரு அவதாரம் செய்த பொழுது அந்த குழந்தைக்கு நிமாய் என்ற பெயர் சூட்டுகிறார்கள் மாலினி தேவியும் சீதா தாக்கூராணி. சீதா தாக்கூராணி யாருன்னா அத்வைதருடைய மனைவி, அத்வைத ஆச்சாரிய மனைவி. இவங்க தான் அந்த குழந்தையை பார்த்து நிறைய கண்ணுக்கு புலப்படாத ஜீவன்கள்லாம் இருக்கும், அந்த பிரேத பூதங்களால் இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதனால இந்த குழந்தைக்கு நிமாய் என்று பெயர் வைத்தார்கள். நிமாய் அப்படின்னா வேப்ப மரத்து அடியில் தோன்றியும். இன்றைக்கு போனால் அங்கே ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு சின்ன அழகான ஒரு வீட்டில் ஜெகநாத் மிஸ்ரும் சச்சி மாதாவும் குழந்தை நிமாயை மடியில் வச்சுருப்பாங்க. இங்கே போனால் இன்றைக்கி தரிசனம் பண்ணலாம், அந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஸ்ரீவாஸ் தாக்கூரா இந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணி மாலினி தேவி சச்சி மாதாவிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணார். ஜெகநாத் மிஸ்ரட்ட ஸ்ரீவாஸ் தாக்கூரா அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க. இந்த குழந்தை வளர ஆரம்பித்தது. குழந்தை வளர ஆரம்பித்தோடனே குறும்புத்தனமான லீலைகள் நிறையா செய்தார். அதுவும் குறிப்பாக நிமாய் பண்டிட் 3 உலகத்திலே நிமாய் கூட தர்க்கம் செய்து ஜெயிப்பதற்கு ஆளே கிடையாது. நிமாய் பண்டிட் இஸ் a great scholar. நவதீபத்திலே சிறு வயதிலேயே பெரும் பாண்டித்யம் நிறைந்த ஒரு பிராமணர். நிமாய் பண்டிதர்னால எல்லாம் பயந்துக்குவாங்க, ஐயோ இவர்கிட்ட பேச முடியாதே, எதையாவது தர்க்கம் பண்ணி நம்மளை ஜெயிச்சிருவாரு, வாதம் பண்ணுவார். அப்போ நிமாய் பண்டிதர் ஒரு மிடுக்கான காம்பீரமான ஒரு பிராமணனை போல வலம் வர்றார் நவதீப்பில். அந்த மாதிரி ஒரு லீலை செய்தார் பகவான். சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனை தொடங்கிறதுக்கு முன்னாடி நவதீபத்தில் ஒரு பெரும் கட்டறிந்த பண்டிதனை போல பிராமணனை போல அப்படி காம்பீரமாக வலம் வர்றார். அதனால சில நேரங்களில் பக்தர்கிட்ட அவர் வாக்குவாதம் செய்கிறது உண்டு. அதை ஒன்றும் இல்லை, அந்த பக்தர்களை பரீட்சை பண்ணுறாரு, எந்த அளவுக்கு இவங்க பகவான் மேலே அன்பு வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே சரணாகதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. முகுந்த தத்தா, முராரி குப்தா, கதாதர் பண்டிட் இவங்ககிட்ட எல்லாம் அவர் தர்க்கம் செய்வார். அது ஒரு வெளிப்புறமான ஒரு லீலை, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க மேலே ரொம்ப சந்தோஷம் இருக்கு. முகுந்த தத்தா எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சிருக்காரு, கதாதர் பண்டிதர் எப்படி பகவான்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்காரு, முராரி குப்தர் எப்பொழுது ராமநாமத்தை எப்படி உச்சரிச்சுட்டு இருக்காரு, அவங்களுடைய மகிமைகள் புகழெல்லாம் இந்த உலகத்துக்கு காமிக்கணும். அதனால இவர் ஒரு பண்டிதனை போல ஒரு லீலை பண்ணார். அப்போ இவங்கெல்லாம் போய் ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட புகார் சொன்னாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரரே, இந்த நிமாய் பண்டிதருடைய தொல்லை தாங்க முடியல, அவர்
ரொம்ப தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எதையாவது பேசி வாக்குவாதம் பண்ணி எங்க நேரமே வீணா போயிரு. அந்த நேரத்தில் ஒரு 10 மாலை ஜபிச்சிருவோம் நாங்கள். இந்த நிம்மாய் கிட்ட பேசி பேசி எங்களால் முடியல, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அந்த குழந்தைக்கு. நிமாய்க்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கும் பாண்டியத்தியத்துக்கும் அவர் மட்டும் கிருஷ்ண பக்தரா இருந்தாரு, இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தரா மாத்திருவார். நீங்க போய் அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. அப்ப இந்த பக்தர்கள்லாம் சொல்லவும் ஸ்ரீவாஸ்தாக்குற ஒரு நாள் நிமாய் கூப்பிட்டார். நிமாய், நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல புத்திசாலியான குழந்தை, உனக்கு நல்ல பாண்டித்தியம் இருக்கு, ஏன் உன் நேரத்தை வீணாக்குற? வீணா தர்க்கம் பண்றது, வாதம் செய்யறது, பக்தர்கள்ட்ட வந்து விளையாடுறது, ஏன் இந்த மாதிரி விளையாட்டு? பேசாம ஹரியோடைய பக்தனா மாறி பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். அதுதான் அனைத்து வேதத்தின் சாரம். எல்லா வேதத்தின் ரகசியமும் வேதத்தின் சாரமும் பகவானது நாமத்தை உச்சரிப்பதுதான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதனால இதெல்லாம் விட்டுடு, தர்க்கம் பண்றது, வாதம் செய்யறது, இதெல்லாம் விட்டுட்டு நல்ல குழந்தையா இருந்து நல்லா பக்தி பகவானுடைய பக்தனா இருக்கு அப்படின்னு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் நிமாய் பண்டிதருக்கு அறிவுரை சொல்றார். பாவம், அவருக்கு தெரியல அந்த முழுமுதற் கடவுள் தான் அவருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அவர் முன்னாடி நிமாய் பண்டிதரா இருக்காருன்னு அவருக்கு தெரியல. அவர் தன்னை மறைச்சிண்டார். சைத்தன்ய மகாபிரபு தன்னை மறைச்சிண்டு அவர் சாதாரண பிராமண குழந்தையை போல லீலைப்பார். அப்போ வந்து நிமாய் சொல்றார், ரொம்ப பணிவா சொல்றார், ஓ ஸ்ரீவாஸ் தாக்கூரரே, உங்க அனுகிரகம் இருந்தா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணா எனக்கும் கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கும் அப்படின்னு அப்படி சிரிச்சுண்டு அப்படி உதட்டோர ஒரு புன்னகை. உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீவாஸ் தாக்கூரா எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருக்காரு, பக்தி பண்றார். சும்மா வெளி ரீதியா ஒரு லீலை பண்ணிட்டு இருந்தார் நிமாய் பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப சொல்றாரு, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஓ ஸ்ரீவாஸ் தாக்கூரரே, நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நான் வந்து கிருஷ்ண பக்தன் ஆகலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவேன். இந்த மாதிரிதான் காலம் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் பக்தர்கள்லாம் பகவானுக்கு மாலை தொடுப்பதற்காக பூக்கள்லாம் பறித்து மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. சில பக்தர்கள் கீர்த்தனம் பாடுறாங்க, அப்படிலாம் சேவை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ரமாய் பண்டிட் அவர் ஓடி வர்றார். அவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுக்கு ஓடி வர்றார். கண்டேன் கண்டேன், அதிசயம் அதிசயம், அற்புதம் அற்புதம் ஓடி வர்றார். எல்லாம் கேட்குறாங்க, அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர், என்னப்பா என்ன அதிசயம் பார்த்த, என்ன கண்ட? நிமாய் பண்டிதர் கிருஷ்ண பக்தராகி விட்டார். நிமாய் பண்டிதர் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாரு. அவர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. அவர் நாம சொல்லிட்டே இருக்காரு. அவர் கண்ணில் இருந்து அப்படியே அருவி போல கண்ணீர் வருகிறது. அவர் அழுகிறார், சிரிக்கிறார். இதையெல்லாம் கேட்ட உடனே அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் பூமிக்கு வானத்துக்கு குதிக்கிறாங்க. ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல், ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி. அந்த பூமிக்கு ஆகாசத்துக்கு குதிக்கிறாங்க. எந்த ஒரு லீலைக்காக காத்து கொண்டிருந்தார்களோ, எந்த ஒரு லீலைக்காக வந்து ஆவலாக இருந்தார்களோ, அந்த ஒரு லீலை நடைபெறப் இருக்கிறது. நிமாய் பண்டிதர் பக்தராகிவிட்டார். அவர் கிருஷ்ண பக்தி செய்கிறார், நாமம் ஜெபிக்கிறார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. பேரானந்தம் எல்லாருக்கும். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவர் கயால போய் ஈஸ்வரபூரியை சந்திச்சு வந்து கயாலேருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஒரு தூய பக்தி, ஒரு ஆகச்சிறந்த பக்தியினுடைய மிக உன்னதமான குணநலன்களை வெளிப்படுத்துகிறார். அவர் கேட்கிறார் ரமாய் பண்ணிட்டு, எங்க ஸ்ரீவாஸ் தாக்கூரர் எங்க, அத்வைத பிரபு எங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். நான் என் வாழ்க்கையை இவ்வளவு நாள் வீணாக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாள் நான் வந்து வெறும் தர்க்கம் செஞ்சு வாதம் பண்ணி பக்தர்களை வந்து நான் தொந்தரவு பண்ணி என் வாழ்க்கையை நான் வீணெடுத்து விட்டேன். கதாதர் பண்டிதர் எங்க இருக்கிறார், ஸ்ரீவாஸ் தாக்கூர் எங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். இன்று மாலை, இன்னைக்கு சாயந்தரம் வந்து நான் சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வருவேன். அங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, நான் எல்லாரையும் தரிசனம் பண்ணும். அன்னைக்கு தான் பார்க்குறாங்க எல்லா பக்தர்களும் முதல் முறை சைதன்ய மகாபிரபு எந்த மாதிரி கிருஷ்ணர் மேல அன்பை வெளிப்படுத்தினார். அவர் அழறர், கண்கள் இருந்து அப்படியே அருவி போல கண்ணீர் வந்து எல்லார் மேலேயும் தெளிக்குது.
கிருஷ்ணர் எங்க இருக்காரு, கிருஷ்ணர் எங்க இருக்காரு, ஏன் என்ன ஏன் என்னால கிருஷ்ணரை பார்க்க முடியல, ஏன் கிருஷ்ணரை பார்க்க முடியல, அவர் எனக்கு தரிசனம் கொடுப்பாரா, பாருங்க நான் எவ்வளவு துர்பாக்கியசாலி, எனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கல. ஓ அத்வைத பிரபு, நீங்க எவ்வளவு பெரிய பக்தர், நீங்க எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கீங்க, பாகவதம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓ ஸ்ரீவாஸ் தாக்கூரரே, நீங்க எந்த அழகா பகவானுக்கு சேவை பண்றீங்க, நான் பாருங்க என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். இதை கண்ட உடனே பக்தர்களாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நாம சங்கீதத்தில் லீலை. ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் மகாபிரபு தன் சகாக்களோடு சேர்ந்து கொண்டு நாம சங்கீதத்தில் லீலை செய்கிறார். 24 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. ரொம்ப அற்புதமா இருக்கு. எப்படி பகவான் கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் ராசலீலை பண்ணி கோபிகளோடு நடனம் ஆடினாரோ, அதே கிருஷ்ணச்சந்திரன் அந்த பிருந்தாவனமும் நவதீபம் வேற வேற இல்லை. பிருந்தாவனமும் நவதீபம் வேற வேற இல்லை. நவதீபத்தில் வந்து குப்த பிருந்தாவனம் மறைந்திருக்கின்றது. கௌரசுந்தர், சைத்தன்ய மகாபுருக்கு இன்னொரு திருநாமம் கௌரசுந்தர். அந்த கிருஷ்ணச்சந்திரனும் கௌரச்சந்திரனும் வேற வேற இல்லை. அங்க ஆன்மீக லோகத்துல பிருந்தாவனத்துல கோபிகளோடு நடனமாடிய பகவான் கிருஷ்ணர் கலியுகத்துல நவதீப் தாமத்துல ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல கீர்த்தனம் செய்து நடனமாடுறார். கண்கொள்ளா காட்சி. சைதன்ய மகாபுரு நடனமாடும் போது பக்தர்களா உற்சாகத்தில் மேலும் கீழும் குதித்து அற்புதமாக நடனமாடுவார். அந்த மாதிரி லீலை எல்லாம் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் தான் நடந்தது. நிறைய லீலைகள் நடந்தது. அதெல்லாம் அரை மணி நேரத்தில் பேச முடியாது. 1-2 லீலைகளை மட்டும் பேசலாம். ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூரா பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அவங்க வீட்டில் வந்து நரசிம்மர் விக்கிரகம் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வந்து நவதீப் போனாலும் அங்கே ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீடு இருக்கு. அவர் வழிபாடு செய்த விக்கிரகங்கள் இருக்கு. 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விக்கிரகங்கள், அதே விக்கிரகங்கள். அங்கே நரசிம்மர் விக்கிரகம். அப்படியே கண்களில் கண்ணீர் மல்க பயந்து பிரார்த்தனை செய்கிறார் நரசிம்மர்கிட்ட. அந்த நேரத்தில் சைத்தன்ய மகாபுரு வரார். பார்த்தா ஸ்ரீவாஸ் வந்து உருக்கமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். மகாபிரபு கேட்கிறார், ஸ்ரீவாஸ் என்ன இப்படி உருக்கமாக பிரார்த்தனை பண்ணுறீங்க, என்ன பிரார்த்தனை உங்களுக்கு? அப்போ அவர் சொல்கிறார், மகாபிரபு, பக்தர்கள்லாம் நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு போனால் காஜி வந்து ஜெயிலில் போட்டுருவேங்கிறார். 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து முகலாயர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அப்போ வந்து மேற்கு வங்காளத்தினுடைய தலைநகர் வந்து ராமகேலி. அதை வந்து நவாப் ஹுசேன் ஷா ஆண்டு வந்தார். அவருடைய கவர்னர் தான் காஜி, சாந்த் காஜி. இந்த சாந்த் காஜி வந்து நவதீபத்துக்கு வந்து கவர்னராக இருக்கார். அப்போது ஸ்ரீவாஸ் தாக்கூரா சொல்கிறாரு, இந்த சாந்த் காஜி வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு, இந்த நவதீபத்தில் யாரும் நாம சங்கீர்த்தனமே பண்ணக்கூடாது, ரோட்ல எல்லாம் பாடிட்டு போகக்கூடாது, ஏன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? பிராமணர்களே போய் புகார் சொல்லியிருக்காங்க. இந்த பிராமணர்கள்லாம் சொல்றாங்க ஸ்ரீவாஸ் தாக்கூர்ட்ட, ஸ்ரீவாஸ், சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, எப்ப பாரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு. பசிக்குதுன்னா கேளு, நாங்க சாப்பாடு கொடுக்குறோம். எப்ப பாரு வீட்டில் உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இரவு பகலா கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு. வீட்டில் ஒன்றும் சாப்பிட இல்லையா, இந்த புடி அரிசி பருப்பு கோதுமை எல்லாத்தையும் தூக்கி வீட்டில் போடுறேன். இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா அங்க பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு தூக்கம் கலைஞ்சு போயிடும். அவருக்கு கோபம் வரும். பிரளயத்துல பூமியை அழிச்சிருவார். ஏன் இப்படி கூச்சல் போடுற? அப்படியெல்லாம் அந்த பிராமணர்லாம் சத்தம் போட்டு, இந்த மாதிரிலாம் பண்ண உன்னோட வீட்டை வந்து பீஸ் பீஸா உடச்சி கொண்டு கங்கையில போட்டுருவோம். உன்னோட வீட்டை வந்து பீஸ் பீஸா உடச்சி கங்கையில தூக்கி போட்டுருவோம். அது மட்டும் இல்லை, இவங்க போய் காஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. மந்திரம் எல்லாம் சைலண்டா சொல்லணும். இவங்களெல்லாம் இரவு பகலா கத்திக்கிட்டு இருக்காங்க. கூட அந்த நிமாய் பண்டிதரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இரவு பகலா வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு பிராமணர்களே போய் புகார் செய்து விட்டார்கள். இதனால பாருங்க, வேதத்தினுடைய மையத்தையும் விட்டுட்டாங்க. யாகம் செய்யணும், இப்போ சடங்கு பண்ணணும், இந்த புண்ணியம் பண்ணணும், அந்த புண்ணியம் பண்ணணும், இந்த பூஜை அந்த பூஜை, இதுல எல்லாம் போய் மூழ்கி போயிட்டாங்க.
ஹரி பக்தியை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் முசல்மான்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் எப்போ பாரு நாம சங்கீர்த்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் போனால் எங்களை அறியாம நாங்களே ஹரி ஹரின்னு சொல்றோம். இந்த ஹரே கிருஷ்ணா மதத்தை கேட்டு கேட்டு தூக்கத்தில் கூட முசல்மானு ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அப்ப காஜி கூப்பிட்டு சொல்றாரு, இந்த பூமியில வந்து நவதீபத்துல நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கூச்சலே இருக்கக்கூடாது. ஏதாவது பண்ணீங்க இப்படி ஜெயிலில் போட்டுருவேன், அன்ன ஆகாரம் எல்லாம் கொண்டு சித்திரவதை பண்ணிடுவேன். மிரட்டி விட்டார். சிப்பாய்கள்லாம் போய் ஸ்ரீவாஸ்தவர வீட்டில் மிருதகத்தை எல்லாம் உடைத்து விட்டார்கள். அப்போ மகாபிரபு சொல்றார், எந்த காஜி வந்து நிறுத்துறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீவாஸ் தாக்கூரா, உங்களுக்கு ஏன் பயம்? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். எந்த காஜி வந்து நிப்பாட்டுவான்னு பார்க்கலாம். காஜி வரட்டும், அவனுடைய ராஜா வரட்டும், கவர்னர்கள் வரட்டும், சிப்பாய்கள் வரட்டும், குதிரைகளை கூட்டு வரட்டும், ஒட்டகங்களை கூட்டு, என்ன வேணா கூட்டு வரட்டும், நான் எல்லாரையும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்க வைப்பேன். நான் எல்லாருக்கும் பக்தி கொடுப்பேன். எல்லாரையும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணுப்பேன். அந்த காஜி, அவருடைய சிப்பாய்கள், குதிரைங்க, நாய்ங்க, என்ன வேணா கூட்டு வரட்டும். நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு என் மேல? ஸ்ரீவாஸ் தாக்கூரா, என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நான் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருந்து. ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் நாராயணின்னு ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைய மகாபிரபு கூப்பிட்டார். நாராயணி இங்க வா. 5 வயசு குழந்தை தான். நாராயணி இங்க வான்னு கூப்பிட்டார். நாராயணி ஓடி வந்தது. நீ வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னார். அந்த குழந்தை மகாபிரபுவை தரிசனம் செய்து அவர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்க வேண்டும் என்று கூறியவுடன் அந்த குழந்தையின் கண்கள் இருந்து அருவி போல கண்ணீர் வந்தது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அந்த நாமத்தை உச்சரித்து அந்த குழந்தை தரையில உருண்டு பிறண்டு கிருஷ்ணர் மேல அதீத அன்பு ஏற்பட்டு பிரேம வந்து அப்படியே மயங்கி விழுந்து விட்டது. பாத்தியா, இதுதான் சாட்சி. யார் வேணா வரட்டும், நான் எல்லாரும் கிருஷ்ண பக்தராக்குவேன். ஸ்ரீவாஸ் தாக்கூரா ஓடி வந்து மகாபிரபுவின் தாமரை பாதங்களை பற்றி கொண்டார். மகாபிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், நீங்க இருக்கிற இடத்துல பயமே கிடையாது, நான் ஏன் பயந்துக்கணும், நீங்க இருக்கீங்க, எல்லாம் நீங்க பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி மகாபிரபு பாதங்களை பற்றி கொண்டார். அது ஒரு பெரிய லீலை. அப்புறம் மகாபிரபு தன் சாகக்கள்லாம் அழைச்சிட்டு ஒரு பெரிய ஊர்வலமாக ஒரு கீர்த்தனம் செஞ்சார். நவதீபத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் கர்த்தாலம், மிருதங்கம், தீப்பந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஊர்வலமே போனாங்க. சான்காசி வீட்டுக்கு போய் மகாபிரபு அவர் சந்திக்கிறார். சான்காசி பயந்து போய் வெளியே வராம உட்கார்ந்துருக்கார் வீட்டுக்குள்ள. மகாபிரபு சொல்றாரு, அந்த காஜியை கூப்பிடுங்க, நான் பேசணும். அவர் வர பயந்துக்கிறார். ஒன்றும் பயந்துக்காதீங்க காஜி, உங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் எல்லாம் நெருக்கமான நண்பர்கள் தான், அதனால நம்ம ஒரு வகையில் உறவினர் மாதிரி தான், பயந்துக்காம வெளியில வாங்க, நம்ம பேசலாம். காஜி வந்தோடனே மகாபிரபு பேசுறார். ஏன் இந்த நாம சங்கீதத்தை நிப்பாட்டினீங்க, நீங்க எதனால பண்ணீங்க? அப்புறம் காஜி சொல்றாரு, இந்த மாதிரி பிராமணர்களே வந்து புகார் சொன்னாங்க, அதனாலதான் நிப்பாட்டினேன், இனி நிப்பாட்ட மாட்டேன், ஒரு நாளும் நான் இந்த நவதீபத்துல நாம சங்கீதத்தை நிப்பாட்ட மாட்டேன். சரி, ஏன் உங்க முகத்தில் பயம் தெரிகிறது? கொஞ்சம் தனியா வரீங்களா, உங்ககிட்ட பேசணும்னு காஜி சொன்னார். நிமாய்கிட்ட கொஞ்சம் தனியா வாங்க, மகாபிரபு உங்ககிட்ட பேசணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்கெல்லாம் எனக்கு நெருக்கமான பக்தர்கள் தான், நீங்க நேரடியாவே சொல்லலாம். அப்ப காஜி சொல்றார், நேற்று இரவு நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சிங்கம் என்மேல் பாய்ந்தது. பாதி மனிதன் பாதி சிங்கம், பெரும் கர்ஜனை, அடே காஜி, உன்னை உயிரோட விட மாட்டேன். இந்த சிங்கம் என் மேல் பாய்ந்தது. அதன் நகம் என் இதயத்தில் பதிந்தது. இந்த சிங்கத்தோட நகம் காஜியோடைய மார்புல பதிந்தது. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என்னுடைய நாம சங்கீதத்தை நிப்பாட்டுவாய், உன் இதயத்தை பிளந்து விடுவேன். இன்னைக்கு உன்னை எச்சரிக்கிறேன், நீ பக்தர்களை துன்புறுத்தாதனால உன்னை மன்னித்து விடுகிறேன், இதுபோல் நடந்து கொண்டால் உன் இதயத்தை பிளந்து விடுவேன் அப்படின்னு காஜி தன்னுடைய சட்டையை கழட்டி காமிக்கிறாரு. உள்ளுக்குள்ள அந்த நகத்தினுடைய சிங்கத்தின் நகம் பதிந்திருக்கு. அப்புறம் வந்து மகாபிரபு சொன்னாரு, நீங்க நரசிம்மரை தரிசனம் பண்ணியிருக்கீங்க, நீங்க பெரிய பாக்கியசாலி.
மகாபிரபு எனக்கு கருணை கொடுங்க. ஒரு நாளும் இன்று மட்டும் இல்லை, இது 500 வருஷத்துக்கு முன்னாடி காஜி சொன்னார், சாந்த் காஜி. இன்றிலிருந்து நான் சூளுரைக்கிறேன், என் வம்சாவளிகள் யாரும் இந்த நவதீப் பகுதியில் நாமசங்கீர்த்தனம் தடை செய்ய மாட்டார்கள். அது மட்டுமல்ல, எனக்கும் உங்க கருணையை கொடுங்க, நானும் ஹரிநாமத்தை உச்சரிக்க வேண்டும். அன்று முதல் காஜியும் பக்தனாய் அவரும் ஹரே கிருஷ்ணா முதல் சொல்றார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவரும் பக்தரானார். இன்னைக்கு கூட அங்கே சாந்த் காசியோட சமாதி இருக்கு, பக்தர்கள்லாம் போய் தரிசனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய லீலை நடந்தது ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில். ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய குழந்தை இறந்து விட்டது. பாருங்க அவருடைய சரணாகதி என்னன்னு. தினமும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ண வருவர். அப்படி பகவான் சைத்தன்யர் வந்து பகவான் கிருஷ்ணருடைய நாம சங்கீர்த்தனம் செய்யும்போது தன்னை மறந்து விடுவார். அப்படியே கண்கள் இருந்து அருவி போல கண்ணீர் வந்து அவர் உற்சாகத்தில் நடனமாடி இந்த பக்தியின் பரவசத்தை அனுபவிப்பார் சைத்தன்ய மகாபிரபு. அன்னைக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு வராரு. அதுக்கு முன்னாடி அவர் குழந்தை இறந்து விட்டது, ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவர் குழந்தை. எல்லாம் அழறாங்க, பக்தர்களுக்கெல்லாம் பெரும் சோகம். ஸ்ரீவாஸ் தாக்கூரை பார்க்கிறார், இன்னும் சற்று நேரத்தில் சைதன்ய மகாபிரபு கீர்த்தனம் செய்ய வருவாரே, இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்துவிட்டால் மகாபிரபு வேதனைப்படுவார், அவர் கீர்த்தனம் செய்ய மாட்டார், அவர் எனக்காக வருத்தப்படுவார். அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது மகாபிரபுக்கு தெரியவே கூடாது. அவர் வழக்கம் போல வரணும், பகவானுடைய புகழை பாடி ஆடணும், அவரை ஆனந்தப்படுத்துவதுதான் என்னுடைய கடமை. என் கடமை பகவானை வருத்தத்துக்கு உள்ளாக்குவதல்ல, அவரை ஆனந்தப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவாஸ் தாக்கூரா அந்த மனைவி உறவினர்கிட்டலாம் சொல்றாங்க, இந்த குழந்தையோட உடம்பு எடுத்து ரூம்ல போட்டுருங்க, இந்த பாடி வந்து உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிருங்க. இப்ப சைத்தன்ய மகாபிரபு வருவார், அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார், அவர் பரவசமா நடனம் ஆடுவார். அதையெல்லாம் பார்த்துட்டு மகாபிரபு போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தையோட இறுதி சடங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். ஆனா என்னதான் இருந்தாலும் உறவினர்களால தாங்க முடியல. இவர் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய சரணாகதி பாருங்க, தன் சொந்த மகன் இறந்து கூட அதை பற்றி கூட பொருள்படுத்தாமல் சைதன்ய மகாபிரபுடைய நாம சங்கீர்த்தனம் அவர் அனுபவிக்க வேண்டும். மகாபிரபு பகவானை திருப்தி செய்ய வேண்டும், அது ஒன்றுதான் அவருடைய குறிக்கோளா இருக்கு. அவருடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்றுதான், பகவானை திருப்தி செய்ய வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் மெயின். அப்ப சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து அழாதீங்க, தயவு செஞ்சு மகாபிரபு வந்து போற வரைக்கும் பேசாம இருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் அவங்க மனது கேட்கவில்லை. ஸ்ரீவாஸ் தாக்கூரா மீண்டும் மீண்டும் சொல்றாரு, அழாதீங்க, இப்ப மகாபிரபு வருவாரு, அவரை திருப்திப்படுத்துறது தான் என்னுடைய வேலையே. அவருடைய சரணாகதியினுடைய நிலை பாருங்க, எவ்வளவு சரணாகதி பண்ணியிருக்கு. சொந்த மகன் இறந்தது கூட அவரு பொருள்படுத்தாம அவர் சொல்றார், இதே மாதிரி நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து கங்கையில போய் குதிச்சிருவேன், நான் கங்கையில் குதிச்சு இந்த உடலை மாய்த்து கொள்வேன், அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சேர்ந்து அழ வேண்டியதாங்கிற அந்த மாதிரி அவரு பிரார்த்தனை செய்கிறார். உடனே எல்லாம் பயந்து கொண்டு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையுடைய சரீரத்தை எடுத்து ரூம்ல வச்சுட்டாங்க, வச்சு பூட்டிட்டாங்க. மகாபிரபு வழக்கம் போல கீர்த்தனம் செய்ய வந்தார். அவர் பக்தர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு, மகாபிரபு போற வரைக்கும் யாரும் இதை பத்தி சொல்லிடாதீங்க, ஏன்னா இது தெரிஞ்சா அவர் ரொம்ப வேதனைப்படுவார், அவர் வந்து அவரை வேதனைப்படுத்துவதல்ல என் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ஆச்சு, சரி ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். அப்ப என்ன நடந்தது, சைதன்ய மகாபிரபு வந்தார், அவர் நாம சங்கீர்த்தனம் பண்றார். பகவான் எப்பொழுதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்றாரோ அந்த பக்தியினுடைய பரவசத்தை அவர் அனுபவிப்பார். அன்னைக்கு வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டார். ஸ்ரீவாஸ், எனக்கு என்னமோ இன்னைக்கு நாம சங்கீர்த்தனத்துல ஒரு அந்த ஒரு ஆனந்தம், பேரானந்தம் கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்ன நடந்தது? ஸ்ரீவாஸ் சொல்றாரு, மகாபிரபு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க இருக்கிற இடத்துல என்ன அசம்பாவிதம் நடக்க போகுது, நீங்க எல்லோரு விதத்திலையும் பரமாத்மாவா இருக்கீங்க, நீங்க முழுமுதற் கடவுள், நீங்க வந்து சந்தோஷமா இருங்க, இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது,
ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இல்லை இல்லை இங்கே ஏதோ நடந்திருக்கு. இல்லை மகாபிரபு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் மங்களம் தான், அமங்கலங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நீங்கள் உங்கள் சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து பண்ணுங்க. திரும்பி ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து கேட்டுனால மகாபிரபு சங்கீர்த்தனம் பண்ணுறாரு. திரும்பி பாதிரி நிப்பாட்டிட்டு, இல்லை இல்லை ஸ்ரீவாஸ் சம்திங் ராங். பக்தர்கள்லாம் தயங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, ஸ்ரீவாஸ் தாக்கூரா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மகாபிரபு கேட்டுக்கிட்டே இருக்காரு. சொல்லலைன்னா மகாபிரபுக்கு அபராதம் பண்ண மாதிரி ஆயிரும், சொல்லிட்டா ஸ்ரீவாஸ் தாக்கூரை அபராதம் பண்ண மாதிரி ஆயிரும். என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை. மகாபிரபு கேட்டுட்டே இருக்காரு. பக்தர்கள்லாம் சொல்லிட்டாங்க, மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூராவின் மகன் இறந்து விட்டான், அதனால அவர் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, உங்க சந்தோஷம் வந்து போகக்கூடாது, நீங்க வந்து ஆனந்தமா இருக்கணும்னு சொல்லி அதை மறைத்து விட்டார். அதை கேட்ட உடனே சைத்தன்ய மகாபிரபுவின் கண்கள் இருந்து அப்படி அருவி போல கண்ணீர் வந்து, ஸ்ரீவாஸ் ஏன் இப்படி பண்ணீங்க, உங்க குழந்தை இறந்ததோ என்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி என்ன உங்களுக்கு? இல்லை மகாபிரபு, நீங்க வந்து ரொம்ப அழகா கீர்த்தனம் செஞ்சு அதை அனுபவிப்பீங்க, பகவானுடைய நாமத்தை பாடி ஆடி அந்த பரவசம், உங்க ஆனந்தத்துக்கு நான் இடைஞ்சல் கொடுக்க விரும்பலை, உங்களுடைய சந்தோஷத்துக்கு நான் இடைஞ்சல் தர விரும்பவே இல்லை. அந்த குழந்தை என்ன ஆன்மா அந்த உடலை விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதானே. இதை கேட்ட உடனே மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூரை கட்டி தழுவி கொண்டார். கண்ணீராலே அபிஷேகம் செய்து விட்டார். தண்ணீராலே அபிஷேகம் பண்ணி அவர் கூப்பிட்றார், அந்த குழந்தையோடைய பாடி எடுத்துட்டு வாங்க. அந்த குழந்தையோடைய சரீரம் எடுத்து வந்து மகாபிரபு முன்னாடி வைக்கிறாங்க. மகாபிரபு அந்த குழந்தையோடைய ஆன்மா கிட்ட பேசுறாரு, ஏய் சிறுவாய் குழந்தாய், சிறுவனே, ஏன் நீ ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டை விட்டு போன, ஏன் இந்த சரீரத்தை விட்ட? அந்த ஆன்மா பகவானிடம் பேசியது, ஓ மகாபிரபு, நான் வந்து பல சரீரம் மாறி இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி பல பிறவி எடுத்திருக்கேன், பல சரீரம் மாறி இருக்கேன், ஆனா இந்த முறை வந்து நான் ரொம்ப சந்தோஷமா போறேன். இதுக்கு முன்னாடி நான் பிறந்திருக்கேன் இறந்திருக்கேன் வெறும் கவலை தான், என்னுடைய பிறப்பும் கவலை, என் இறப்பும் கவலை, துன்பம் அழுகை. ஆனா இந்த முறை வந்து மகாபிரபு, நான் பேரானந்தத்தோடு இந்த உடலை விட்டு போறேன். காரணம், நான் ஸ்ரீவாஸ் தாக்கூரா குழந்தையா பிறந்தது மட்டுமல்ல, உங்களுடைய தாமரை திருவடியை நான் தரிசனம் செய்தது. ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கு குழந்தையா வந்ததுனால தானே உங்களை தரிசனம் பண்ண முடிஞ்சுது, எவ்வளவு பெரிய பாக்கியம். குழந்தை வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு அந்த உடலை விட்டு போனது. மகாபிரபு சொன்னார், இந்த குழந்தையோட இறுதி சடங்கெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கூரா கூப்பிட்டு மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரீவாஸ், அந்த குழந்தை இறந்து விட்டது என்று வருத்தப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், நான் உங்க குழந்தை, நான் ஒரு குழந்தை, நித்யானந்தர் ஒரு குழந்தை, 2 குழந்தை இருக்கும், நானும் நித்யானந்தரும் உங்களுடைய நித்தியமான குழந்தைகள் அப்படின்னு சொல்லி மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூராவை கட்டி தழுவி கொண்டார். அப்படியே பக்தர்கள்லாம் கண்ணீரில் வந்து நடனம் ஆடினார். எல்லாரும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்பேற்பட்ட ஒரு பக்தர் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய உடல், மனம், புத்தி, ஆன்மா, அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் அனைவரும் அனைத்தும் பகவானுடைய சேவைக்கு தான். தனக்கு என்று ஒன்றுமே கிடையாது. ஸ்ரீவாஸ் தாக்கூர் சுயநலம் என்று தனக்கு என்று ஒன்றுமே கிடையாது. எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர் நாமத்தை உச்சரிக்க வேண்டும், வைஷ்ணவருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பரம பக்தர் ஸ்ரீவாஸ் தாக்கூரா. அவருடைய தாமரை திருப்பாத்தில் பிரார்த்தனை செய்வோம், நமக்கும் நாமத்தில் ருச்சி வரணும், மகாபிரபுக்கு சேவை பண்ணணும், பௌதியத்தில் பற்றுதல் போகணும், பகவான் மேலே பற்றுதல் வரணும், அப்படிலாம் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீல பிரபுபாதர், அவர் தான் இந்த கலியுகத்து நாரதர். பிரபுபாதர் வந்து நாரத முனிவர் மாதிரி. நாரத முனிவர் எப்படி 3 உலகம் பிரயாணம் பண்ணாரோ, பிரபுபாதர் இந்த உலகம் முழுதும் பிரயாணம் பண்ணார். அவர் எங்கெல்லாம் போனாரோ, யாரெல்லாம் சந்திச்சாரோ எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுத்துருக்கார். பிரபுபாடைய கருணையால் நமக்கும் கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு. நாமளும் வந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைந்து பகவான் மேல் ஒரு தூய அன்பை பெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.